வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 4ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் பயிற்சி பாடத்தில் இன்னைக்கு நாம திணை பற்றி படிக்க போறோம். திணைனா என்ன? திணை என்றால் ஒழுக்கம், திணை என்றால் பிரிவு, திணை என்றால் பகுத்தல் என பொருள்படும். சரி, இந்த திணை இரண்டு வகைப்படும். திணை இரண்டு வகைப்படும். அவை உயர்திணை, அஃறிணை. உயர்திணை, அஃறிணை. உயர்திணைனா என்ன? உயர்திணை என்பது மக்களை குறிப்பது. உயர்திணை என்பது மக்களை குறிப்பது. மக்களை அப்படின்னா யார் யாரு பாருங்க. அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், பாப்பா, ஆசிரியர், ஆசிரியை, மருத்துவர், பொறியாளர், அதே மாதிரி வேலைக்காரர், அதே மாதிரி எல்லா தொழில் செய்பவர்களும் எல்லாருமே உயர்திணை தான். அதுக்காக பொதுவாக மக்களை குறிப்பது உயர்திணை எனப்படும். புரியுதுங்களா? அதான் இங்க போட்டுருவாங்க, பகுத்தறிவு உள்ள இனத்தினை குறிப்பது உயர்திணை. இல்லையா? பகுத்தறிவு உள்ள இனத்தினை குறிப்பது உயர்திணை. சரி, அஃறிணைனா என்ன? அஃறிணைனா மக்கள் அல்லாத உயிருள்ள பொருட்களையும், மக்கள் அல்லாத உயிருள்ள பொருட்களையும். அப்படின்னா என்ன? பறவைகள், விலங்குகள், இல்லையா? அதே மாதிரி செடி, கொடிகள், தாவரங்கள், இவை எல்லாமே அஃறிணை. அது மட்டுமல்ல, உயிரற்ற பொருள்களையும் குறிக்கும். என்னது சொல்லுங்க? நாற்காலி, பந்து, பேனா, இல்லையா, பென்சில், இவை எல்லாமே அஃறிணை தான். அப்ப உயர்திணைனா என்ன? மக்களை குறிப்பது உயர்திணை. உயிரற்ற பொருள்களையும் மக்கள் அல்லாத உயிர் உள்ள பொருள்களையும் குறிப்பது அஃறிணை எனப்படும். அதை இங்க போட்டிருக்காங்க. பகுத்தறிவு உள்ள இனத்தினை குறிப்பது உயர்திணை, பகுத்தறிவு இல்லாதவற்றை குறிப்பது அஃறிணை எனப்படும். இப்போ உங்களுக்கு சில உதாரணங்கள் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக அது புரியும். இப்ப பாருங்க, இங்க நிறைய சொற்கள் கொடுத்திருக்காங்க. இந்த சொற்கள்ல உயர்திணை எது, அஃறிணை எது அப்படி நம்ம பிரிச்சு எழுத போறோம். பாருங்க, தந்தை, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தந்தை, அம்மா, அப்பா, இல்லையா, அது எல்லாமே மக்கள்ல வந்துடும். அப்போ தந்தை அப்படிங்கிறது உயர்திணை. அரசி, அரசன், ராஜா, மன்னன், இது எல்லாமே என்னது? உயர்திணை. குடிசை அஃறிணை, காடு அஃறிணை, முருகன், இல்லையா, முருகன் ஒருவருடைய பெயர், அப்ப உயர்திணை. நண்பன், நண்பன் உயர்திணை. மக்கள் உயர்திணை. செல்வி உயர்திணை. பேனா அஃறிணை, இல்லையா? அடுத்து பாருங்க, வேடன், வேடன் உயர்திணை. வீடு அஃறிணை. ஆசிரியர் உயர்திணை. தோழன், தோழன்னா யார்? நண்பன் தானே, அப்ப உயர்திணை. மான் அஃறிணை. அடுத்து பாருங்க, தென்னை மரம் அஃறிணை. ஆறு அஃறிணை. அம்மா, அம்மா உயர்திணை. அடுத்து நாய் அஃறிணை. வண்டி அஃறிணை. கப்பல் அஃறிணை. பணப்பெட்டி அஃறிணை. நாய் அஃறிணை. ஓவியர் உயர்திணை. முருகன் உயர்திணை. புரியுதுங்களா? அப்போ அந்த மக்கள், அந்த மக்கள்ல நாம சொன்னோம் இல்லையா, அம்மா, அப்பா, அதான் அப்பானா தந்தை, அதே மாதிரி ஆசிரியர், ஆசிரியை, ராஜா, மன்னன், ராணி, அரசி, அது மாதிரி ஓவியர், வேலைக்காரர், தச்சர், இப்படி எல்லா வகையும். அதே மாதிரி உறவுகள்ல அத்தை, மாமா, பாட்டி, தாத்தா, இப்படி வரக்கூடிய எல்லா சொற்களுமே உயர்திணை தான். அதே மாதிரி மக்கள் அல்லாத உயிருள்ள பொருள்கள் பாருங்க, பறவைகள், காகம், மயில், புறா, குயில், மைனா, இந்த மாதிரி மக்கள் அல்லாத உயிருள்ள பறவைகள். அதே மாதிரி உயிருள்ள விலங்குகள், புலி, சிங்கம், மான், முயல், முயல், அதே மாதிரி கரடி, யானை, இந்த மாதிரி. அதே மாதிரி உயிருள்ள தாவரங்கள், மாமரம், புளிய மரம், அதே மாதிரி செடிகள்ல தக்காளி செடி, அதே மாதிரி கொடிகள்ல அவரை கொடி, பாகற்கொடி, இந்த மாதிரி மக்கள் அல்லாத உயிருள்ள பொருள், உயிருள்ள மக்கள் அல்லாத இந்த உயிருள்ள இனம் இருக்கு இல்லையா, இவை எல்லாமே அஃறிணை.
அதே மாதிரி உயிர் அற்ற பொருள்கள் வண்டி, வண்டி, அதே மாதிரி வீடு, பேருந்து, மேஜை, நாற்காலி, கட்டில், பந்து, மட்டை, இவை எல்லாமே என்னது? அஃறிணை. புரியுதுங்களா? சரி, அப்போ உயர்திணைனா என்ன, அஃறிணா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டுகள் சொன்னது மூலம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க 4ஆம் வகுப்பு படித்தாலும் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்புக்கான பயிற்சி பாடங்கள்ல உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அந்த பயிற்சி பாடங்கள்ல இருக்கு. நீங்க அவற்றையும் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அவற்றையும் நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. சரி, இப்போ நம்ம அடுத்த பயிற்சி பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.